எஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோல நடந்து முடிஞ்ச டிஎன்பிசி குரூப் 2A ஓட மெயின்ஸோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ இருக்க போகுது? அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட கட் ஆஃப் வீடியோ பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்டோட கட் ஆஃப்க்கும் நம்ம கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 to 3 மார்க்ஸ் தான் வேரி ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஒரு கரெக்டான எக்ஸாக்டான கட் ஆஃப் தான் மேக்ஸிமம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல அதே மாதிரி ஒரு டீடைல் அனலைஸ் கட் ஆஃப் தான் பார்க்க போறோம். இந்த கட் ஆஃப் அனலைசிஸ் பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தான் நம்மளால கரெக்டான ஒரு கட் ஆஃப் ரேட் கொடுக்க முடியும். அந்த கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணதுல பாத்தீங்கன்னா, ஒரு 100ல இருந்து 150 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம கேட்டு ஒரு அனலைஸ் பண்ண கொஸ்டின் பேப்பரோட ஒரு அனலைசிஸ் தான் இது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஜெனரல் ஸ்டடீஸ்ல 150 கேள்வி நமக்கு தெரிஞ்சது தான். அந்த 150 கேள்வியில எவ்வளவு கேள்வி பாத்தீங்கன்னா படிச்சவங்களால போட முடியும்னு பாத்தீங்கன்னா, கட்டாயமா பாத்தீங்கன்னா 100ல இருந்து 105 கேள்வி தான் பாத்தீங்கன்னா படிச்சவங்க போட முடியும். மீதி இருக்கக்கூடிய ஒரு 45 கேள்வி பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் நாம அந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா பார்த்திருக்க மாட்டோம். ஒரு 45 கேள்வி கட்டாயமா பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கஷ்டமா வந்துருச்சுன்னு நான் சொல்லுவேன். நல்லாவே பாத்தீங்கன்னா 45 கேள்வி டஃப். அதுவும் இல்லாம ஒரு 10 கேள்விக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர்ஸ் என்னன்னே சரியா கண்டுபிடிக்க முடியல. அந்த 10 கேள்விக்கு கவர்மெண்டோட ஆன்சர் கீ வந்தா தான் நமக்கே பாத்தீங்கன்னா அது ஆன்சர் இதுதான் அப்படின்னு தெரியற மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கேள்வி வந்துருந்துச்சு. இந்த ஒரு 100ல இருந்து 105 கேள்வி பாத்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட் லெவல். ஈஸின்னு சொல்றதை விட ஒரு மாடரேட் லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ஒரு 45 கேள்வி. இந்த மீதி 45 கேள்வியில பாத்தீங்கன்னா 45மே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் லெவல்ல இருந்திருக்கு. அந்த குரூப் 2A மெயின்ஸுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய டஃப்னஸ் இருக்கு பாத்தீங்களா, அது பாத்தீங்கன்னா எங்க காட்டியிருந்தாங்கன்னா இந்த ஒரு 45 கேள்வியில தான் காட்டியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 50 என்னன்னு பாத்தீங்கன்னா ரீசனிங். ரீசனிங் பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்கா ஒரு 20, 25 ரீசனிங் நம்ம பிரிலிம்ஸ்ல போடும் போதே நமக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டைம் கன்சியூமிங்கா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 50 ரீசனிங் போட போறோம். அந்த 50 ரீசனிங் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே டைம் பாத்தீங்கன்னா அதிகமா கன்சியூம் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா தெரிஞ்ச சமயம் பாத்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கு. இந்த ரீசனிங்ல எவ்வளவு ரீசனிங் பாத்தீங்கன்னா படிச்சவங்களால ஈஸியா போட முடியும்னு பாத்தீங்கன்னா ஒரு 40 ரீசனிங் கட்டாயமா 40ல இருந்து 42 ரீசனிங் பாத்தீங்கன்னா நீங்க கட்டாயமா போடக்கூடிய அளவுக்கு பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. ஒரு 8ல இருந்து 10 ரீசனிங் பாத்தீங்கன்னா உண்மையாவே கொஞ்சம் கடினமா இருந்திருக்கு. அந்த இடத்துல அதாவது கடினம்னு சொல்றத விட நம்ம அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ரீசனிங்க யோசிச்சு போடுறதுக்கு நமக்கு ஒரு டைமும் கிடையாது. அந்த ஒரு பதட்டத்துல நிறைய பேர் விட்டு வந்திருப்பீங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் அனலைஸ். மேக்ஸிமம் ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஒரு 100 கொஸ்டின் போடுற மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி ரீசனிங்ல ஒரு 40 கொஸ்டின் போடுற மாதிரி இருந்திருக்கு. மீதி இருக்கிற கொஸ்டின் ஒரு 50ல இருந்து 55 கொஸ்டின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃபா தான் இருந்திருக்கு. மித்தபடி பாத்தீங்கன்னா எல்லாருமே அதாவது படிச்சு நல்லா படிச்சிருந்தா ஒரு 140 கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் கொடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 158 பிளஸ் இருக்கும் பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாப் செக்யூரா இருக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கட் ஆஃப் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நமக்கு வேகன்சி ரொம்பவுமே கம்மி தான். ஒரு 700 பிளஸ் வேகன்சி தான் இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா நீங்க ஜெனரலா இருக்கும் பட்சத்தில் ஒரு 158 அல்லது 160 இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே நீங்க பிசியா இருக்கும் பட்சத்தில் 155க்கு மேல இருக்கும்போது ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிசி முஸ்லீமுக்கு பாத்தீங்கன்னா 152 பிளஸ்க்கு மேல இருக்கும்போது ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எம்பிசிக்கு பாத்தீங்கன்னா 148, எஸ்சிக்கு 142, எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா 138க்கு மேல நீங்க எடுத்திருந்தா உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். இன்னும் நமக்கு பாத்தீங்கன்னா அபிஷியல் ஆன்சர் கீ வரணும். அது வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஆன்சர்ஸ் சேஞ்ச் ஆகும். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, ஒரு 10 ஆன்சர் கிட்ட பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் என்னன்னே தெரியல. அந்த 10 ஆன்சர் பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின் என்பது ஒரு பெரிய ஒரு மார்ஜின் சரிங்களா. அந்த 10 கொஸ்டின் எப்படி வேணா பாத்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு கம்யூனிட்டியா இருக்கும்போது ஒரு 150 பிளஸ் நீங்க இருந்திருந்தா ஒரு கட்டாயமா பாத்தீங்கன்னா ஒரு குட் ஸ்கோர் நல்ல ஒரு சேஃப் ஜோனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். நீங்க ஒரு 150 பிளஸ் இருந்திருந்தா கட்டாயமா உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். என்னோட கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு மார்க் பாத்தீங்கன்னா எடுத்திருந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கொடுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதோ நிறை குறை இருந்தாலும் கமெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம வரக்கூடிய வீடியோல அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.